வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் இந்த மண்ணுல வாடகை வீடு மாதிரி இருந்துட்டு காலி வெளியே போனேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையும் கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போற கிடையாது. கடைசியா கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒண்ணு நாம் செய்த பாவம், இன்னொன்னு நம்ம செஞ்ச புண்ணியம். இதான் கடைசியா கூட வரும். நம்மள அறியாம பாவம் பண்ணலாம், நம்மள அறியாம புண்ணியம் பண்ணலாம். அதனால முடிஞ்சளவு மனிதனாக வாழ வேண்டும். காலம் கலியுகம். கலியுகம் அப்படின்னாலே கடைசியில அழியக்கூடிய யுகம். 4 யுகத்துல கடைசியா உள்ள யுகம் கலியுகம். அதனால இந்த கலியுகத்துல அநியாயம், அக்கிரமம், கொள்ள ஆக நியாயத்துக்கு வேலை இருக்காது, எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஆக மனிதனாக வாழ வேண்டும். தான தர்மங்களை செய்ய வேண்டும். தான தர்மம்னா எத்தனையோ தானம் இருந்தாலும் கூட இந்த உலகத்துல சிறந்த தானம் எது அப்படின்னா அது அன்னதானம். யாரு பசின்னு வர்றாங்களோ அவங்க பசி அமர்த்தணும். ஏன்னா என்ன காரணம்னா இந்த உலகத்துல ஏன்னா உயிர் வாழ முக்கியமானது ஆக சாப்பாடு. அந்த ஏன்னா எது கொடுத்தாலும் நம்ம பத்திரிகையிலே சொல்லுவோம், என்ன கொடுத்தாலும் சரி, எவ்வளவு வாங்கினாலும் சரி, நம்ம பத்திரிகையிலே சொல்லுவோம் சாப்பாடு மட்டும்தான். நிறைய வாயோட போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். அதனால முடிஞ்சளவு அன்னதானத்தை இட்டு புண்ணியத்தை தேடுங்க. காரணம் என்னன்னா மனுஷனுக்கு சோறு போட்டாதே புண்ணியம் அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசி இருக்கு. ஈ, எறும்பு, ஆடு, மாடு, கோழி, எந்த ஒரு ஜீவராசியினுடைய பசி அமர்த்தினாலும் அந்த புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால ஒரு 7,000 பேருக்கு சாப்பாடு விட முடியுமா? நினைச்சா முடியும். ஒரு கையில சக்கரையை வாங்கி ஒரு எறும்பு குழியில ஓட்டோம்னா 1000 என்ன 2000 பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்சளவு ஆக மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே ஆக பிறவியாரை